இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருந்த ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும். நம்முடைய பெற்றோரின் பெற்றோரை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் ஆண்டவருடைய வழியை வெகு சிறப்பாக அவர்கள் பின்பற்றி வந்ததையும், கர்த்தருடைய வழிகளிலே அவர்கள் உற்சாகம் கொண்ட அனுபவத்தையும் நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். எனவே தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு காண்கிற ஜெனரேஷனையும் நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனை விட்டு விலகுகிற அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். யூதா 1:7 நாம் வாசிக்கிறோம், அப்படியே சோதோம் குமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஒருவேளை நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்ற வசனம் நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் அந்நிய மாம்சத்தை தொடர்கிற அநேகரை நாம் அறிந்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வேசித்தனம் உபச்சாரத்திலே விழுந்து தேவனை விட்டு விலகுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரிகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் கண்டிருக்கிறோம். இவர்கள் அந்நிய போதனைகளாலே தேவனை விட்டு விலகி விடுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனையுடைய அநேகரை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை சாதாரணமாய் எளிமையான ஒரு வாழ்க்கையாய் காணப்படலாம், அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே சில அணிகலன்களை அவர்கள் விட்டுவிட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் பயன்படுத்துகின்ற காரியங்கள், வீட்டில் உள்ள பொருட்கள் அல்லது காலணிகள் போன்றவைகளை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் விலை உயர்ந்த ஒரு காரியத்தை நாம் கண்டிருக்க முடியும். எனவே இவர்கள் பொருளாசையை தொடர்ந்து தேவனை விட்டு விலகி இச்சைகளால் இழுப்புண்டு அலைந்து திரிகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்வளவாய் தேவனை விட்டு விலகி இருக்கிறோம், தேவனை விட்டு நம்மை விலக்குகிற காரியங்கள் என்ன என்பதை நாம் சற்று நிதானித்து அறிந்து நம்மையே சோதித்து பார்த்து நாம் கர்த்தரண்டை திருப்பிக் கொள்வோமே என்றால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சமீபமாய் இருக்கிறீர்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நம்முடைய முன்னோர்களை போன்று நாம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான பற்றுறுதிகளை கொண்டவர்களாக நாம் காணப்படுகிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கை இச்சைகளால் இழுப்புண்டு அலைந்து துரிகிற ஒரு அனுபவம் உடையதாக காணப்படுகிறதா? சற்று நாமே யோசித்து பார்ப்போம். ஒருவேளை எந்த ஒரு உலக காரியமும் தேவனை விட்டு விலகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நித்தமும் பரிசுத்தத்திற்காக தேவனை நோக்கி காத்திருப்போம். நித்தமும் தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாய் காத்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு கிடந்து
உங்களை பலமாய் வழிநடத்துவார். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் சென்று நடக்கிற ஒரு கூட்டமாக காணப்படுவீர்கள். அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன்.